ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா? அப்படியெல்லாம் நினைத்து விடாதே. இன்று நான் உனக்கு சொல்வது, இன்று இரவு பௌர்ணமிக்குள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார், மகிழ்ச்சியாக காத்திரு. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகிறது. உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக மாற்றி அமைத்து தரப்போகிறேன். உனக்கு தேவையானதை எல்லாம் நிச்சயம் உன்னிடம் கொடுக்கப் போகிறேன். என்னையே நம்பி காத்திருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எதிர்பார்த்திருந்த எல்லா விஷயங்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன்னை செல்வ வள நலத்தோடு ஐஸ்வர்யங்களோடு வாழ வைக்க வேண்டியது இந்த சாயின் பொறுப்பு. இதை கேட்டுவிட்டு இப்போது நகர்ந்து வா. இன்றைய இரவுக்குள் உனக்கானது, நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அனைத்தும் நடந்துவிடும். உன் மனதில் இருக்கும் வேண்டாத எண்ணங்களால் தான் நான் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் என் பார்வை முழுவதும் உன்மேல்தான் இருக்கிறது. எந்த ஆபத்தும் உன்னை நெருங்க விட மாட்டேன். எல்லோரும் தாழ்வாக பேசுகிறார்களே என்று நீயும் உன்னை தாழ்வாக நினைத்து விடாதே. எப்போதும் உன்னை உயர்வாகத்தான் நினைக்கணும். உன்னை உயரமான மரம் போல வளர்த்து தாழ்வாக பேசியவர்கள் எல்லோரும் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும்படி அற்புதமான அதிசயங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்று இரவு பௌர்ணமிக்குள் வாழ வைக்கப் போகிறேன். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் அதற்கு பிறகு உன்னிடம் பேசவே தயங்கி நிற்பார்கள். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை எல்லா நலமும் செல்வ வளங்களும் நிறைந்ததாக மாறப்போகிறது. இந்த சாயப்பா நல்லதை நடத்தி தரப்போகிறேன். பொறுத்திருந்து பார், பொறுத்திருந்து பார். சில நாட்களாக என் மனதில் இருக்கும் குழப்பங்களும் தீரவில்லை. என் எதிர்காலம் என்ன ஆகும்? என் வாழ்க்கையில் பல ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டு வருகிறேனே சாயப்பா. ஒவ்வொரு தருணமும் எனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று எனக்கே புரியவில்லை. இதை சொல்வதற்கு கூட ஆள் இல்லை என்று நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கத்தான் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, என்னவெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும், என்னவெல்லாம் தெரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அனைத்து விஷயத்தையும் இந்த சாய் சொல்ல வந்துள்ளேன். உன் எதிர்காலத்தை பற்றி நிர்ணயிக்கப்படும் வாய்ப்பை தவற விட்டு விடாதே. உன் கஷ்டத்திலும் சரி, உன் குழப்பத்திலும் சரி, அனைத்தையும் தீர்த்து வைப்பது என் கடமை. உனக்காக இந்த சாய் சொல்வதற்காக வந்திருக்கிறேன். உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் கூற வந்திருக்கிறேன். இன்று இரவுக்குள், பௌர்ணமி இரவுக்குள் உன் வாழ்க்கை பிரகாசிக்கப் போகிறது. வாழ்க்கையை பற்றி நானும் தினமும் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன். வாழ்க்கை ஒரு அனுபவத்தை தந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை சுவராசியமானது. வாழ்க்கையை நடத்த கற்றுக்கோ. ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமான தேர்வு, வித்தியாசமான பரீட்சை. அதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி கேள்வித்தாள். அதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அடுத்தவர்களை பார்த்து காப்பி அடித்து தங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறார்கள். நான் சொல்வது புரிகிறதா? ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கேள்வித்தாள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதை புரிந்து கொள்ள முடியாமல் அடுத்தவர்களை பார்த்து காப்பி அடித்தால் அவர்கள் வேறு வழியில் சென்று கொண்டிருப்பார்கள் வேறொரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு. அதனால்தான் தோல்வி அடைகிறார்கள். நீ உன்னுடைய பாதையில் செல். உன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன என்று ஆழமாக யோசித்து, தங்கமே, ஆழமாக யோசித்து முடிவெடு. வாழ்க்கையில் முன்னேறும் போது தோல்விகளை சந்தித்துத்தான் ஆகணும். அதற்காக அந்த தோல்விகளையே மனதில் வச்சுக்கொண்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தோற்றுப்போனால் என்ன? தோற்றுப்போனால்தான் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வெற்றியே கிடைத்துவிட்டால் மனதில் ஏதேதோ தோன்றிவிடும். தோல்விதான் வெற்றியின் முதல் பிடி. தோல்விகளை சந்திக்கத்தான் மனம் தெம்பாக அனைத்தையும் எதிர்த்து நின்று தைரியமாக செல்ல முடியும். எனவே தோல்விகள் எல்லாம் தோல்விகள் அல்ல என்று தெரிஞ்சுக்கோ. தென்னங்கீற்றின் வீழ்ச்சி தான் தென்னை மரத்தின் வளர்ச்சி. உண்மைதானே?
மறந்து விடாதே, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன் சரித்திரத்தில் ஒவ்வொரு பக்கமாக இருக்கிறது. உன் வீட்டில் உனக்கு துணையாக இருந்து கொண்டு நீ செய்யும் அனைத்தையும் உன் வாழ்வில் நடப்பதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தேவையில்லாமல் குழப்பத்தோடு எந்த முடிவுகளையும் எடுத்து விடாதே. மன அமைதியோடு வாழ முயற்சி செய். எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் சரி செய்து, அதுவும் இன்று இரவு பௌர்ணமி இரவுக்குள் நீ எதிர்பார்க்கக்கூடிய எல்லா மகிழ்ச்சியையும், நிம்மதியும், சந்தோஷத்தையும், ஆரோக்கியத்தையும் உனக்கு கொடுப்பேன். திரும்பவும் சொல்கிறேன், என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உன்னுடைய உறவுகள் எல்லோரும் சந்தோஷமாக வாழும்படி நீ எதிர்பார்த்தது போலவே அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன். எல்லா சமயங்களிலும் நீ மௌனம் காப்பது உனக்கான சிறப்பானதாக இருக்கும். மௌனத்திற்கும் ஓரளவு இருக்கிறது என்பதை மறவாதே. எப்போதும் உன் புத்தி நல்ல நிலையில் மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கோ. அப்பொழுதுதானே நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது எதிர்காலத்தில் நல்லது நடக்கும்படியாக இருக்கும். தினமும் நான் சொல்வதை கேட்டதன்படி நடக்க முயற்சி செய்கிற உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ சுகமாக வாழும்படி, சந்தோஷமாக வெற்றி காணும்படி செய்வேன். என் பதிவை பார்த்து கடந்து செல்லாதே, தாண்டி செல்லாதே, தள்ளிவிட்டு செல்லாதே. அனைத்தும் உனக்கானதாக பதிவாக இருப்பதால் தான் உன் கண்ணில் தென்படுகிறது. உன்னுடன் எப்போதும் நான் கூட இருந்து கொண்டே இருப்பேன். நீ தைரியமாக இரு. நேற்று என்பது வந்து போகும். சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. உனக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னோடு துணையாக நான் வந்து நின்று அத்தனையும் பார்த்து கொண்டுதான் இருப்பேன். நிச்சயம் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். நிலைமையை, இப்போது இருக்கும் நிலைமையை வைத்து நாளை உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானித்து விடக்கூடாது. ஏன்னா உன்னை உருவாக்கிய உன் சாயப்பாவிற்கு உன் நிலையை மாற்றுவதற்கு ஒரு நொடி என்பதே அதிகம்தான். உன்னுடன் நான் இருந்தும் கூட நீ தனிமையால் அவதிப்படுகிறாய் தெரிகிறது. துன்பத்தில் தவிக்கிறாய் தெரிகிறது. அத்தனையும் சரி செய்து விரைவில் அல்ல, இன்று இரவுக்குள், பௌர்ணமி இரவுக்குள் உன் துன்பங்களை துரத்தி அடித்து தனிமையை போக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உனக்கு நான் அமைத்து கொடுக்கப் போகிறேன். பார், பொறுத்திருந்து பார். வாழ்க்கையை நீ வெறுப்பதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணமாக உன் சாயப்பா இருப்பேன். நாளை எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்தால் போதும். என்னிடம் கேட்டதை இன்று இரவுக்குள் உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகிறேன். அப்போது நினைப்பாய், சர்வசாதாரணமாக என்னை நினைத்து விட்டேனே என்று நீ வருந்துவாய். தினமும் என்னை நினைக்கிற உனக்கு நிச்சயமாக அமைதியை தர வேண்டியது, மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய கடமை. உன் வாழ்க்கையில் இந்த நாள் முதல் பல மாற்றங்களை நீ உணரப் போகிறாய். உன்னை வெற்றி பாதையில் நான் அழைத்து செல்லப் போகிறேன். என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் முன்னே ஒருபோதும் கைவிட மாட்டேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சந்தர்ப்பம் சொல்லையும் கஷ்டமானதாக இருந்தாலும் அதற்காக சுமந்து போகாதே. உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாகவே இருக்கிறது. நிச்சயம் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய அளவில் யாராவது ஒருவரை இன்று உனக்காக நான் அனுப்பி வைத்து உதவியை கொடுத்து கொண்டே இருப்பேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை காத்து நிற்பேன். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.